வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். யோகா அறிமுகம் பயிற்சி திட்டத்தின் இன்று 4வது நாள். நாம் 2 முக்கிய ஆசனங்களுக்கு ஃபோக்கஸ் செய்யப் போகிறோம். உத்தான் மண்டூகாசன் மற்றும் ஷலபாசன். வாருங்கள், இன்று பிரார்த்தனையோடு நாம் பயிற்சியை தொடங்குவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகளையும் தியான் முத்ரா. நீங்கள் எந்தவிதமான தியான ஆசனங்களிலும் அமர்ந்து கொள்ளலாம். சுகாசன், அர்த்த பத்மாசன். முதுகுத்தண்டு நேராக. ஒருமுறை ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக சுவாசத்தை வெளியே விடவும். மெதுவாக 2 கைகளையும் நமஸ்கார முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை நெஞ்சு பகுதிக்கு அருகே நமஸ்கார முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 3 முறை ஓம் என்று உச்சரிப்போம். பிறகு மந்திரங்கள் உச்சரிப்பு. மூச்சை இழுக்கவும். संगच्छत्वं संवदत्वं संभो मनसि जानता देवाभागं यथा पूर्वे संज्ञानान उपासते संज्ञानान उपासते. பிரார்த்தனை உணர்வை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உள்ளங்கைகளை கண்களின் மீது வையுங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது சாலன கிரியா பயிற்சிக்காக உங்களுடைய இடத்திலே எழுந்து நில்லுங்கள். கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி. கைகள் தொடைகளுக்கு அருகே. உடல் நேராக. கண்களை மெதுவாக மூடவும். இது சமநிலையாகும். மெதுவாக கண்களை திறக்கவும். இப்போது கிரீவாசாலன் கிரியாவிற்காக கைகளை இடுப்பின் மீது வைக்கவும். முதலாவதாக கழுத்தை முன்னே பின்னே சாய்க்கும் பயிற்சி. நினைவிருக்கட்டும், யாருக்கு கழுத்து பிரச்சனை இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்ய வேண்டும். அல்லது ஒரு யோகா பயிற்சியாளரின் மேற்பார்வையில் இதை செய்யலாம். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை முன்னே சாய்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே கொண்டு வாருங்கள். மறுபடியும் சுவாசத்தை விட்டபடி கழுத்தை பின்னே கொண்டு செல்லுங்கள். கழுத்திலே ஏற்படுகின்ற இழுக்கும் நிலையை உணருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். மூச்சை விட்டபடி கழுத்தை முன்னே சாய்க்கவும். மூச்சை இழுத்தபடி நடுவிலே. மீண்டும் ஒருமுறை சுவாசத்தை விட்டபடி தலையை பின்னே கொண்டு செல்லுங்கள். கண்கள் திறந்திருக்க வேண்டும். மூச்சு நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். இப்போது அடுத்த கிரியாவின் பயிற்சி. கழுத்தை இடது மற்றும் வலதுபுறம் சாய்க்கும் பயிற்சி. மூச்சை விட்டபடி கழுத்தை வலதுபுறமாக சாய்க்கவும். வலது காதை வலது தோளின் மீது வைக்க முயற்சிக்கவும். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மூச்சை விட்டபடி இடதுபுறமாக. கண்கள் திறந்திருக்க வேண்டும். தோளை தூக்கக்கூடாது. மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மீண்டும் ஒருமுறை செய்வோம். சுவாசத்தை விட்டபடி வலதுபுறமாக. சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே. மூச்சை விட்டபடி இடதுபுறமாக. மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. இப்போது 3வது கிரியா. கழுத்தை இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் திருப்பும் பயிற்சி. மூச்சை விட்டபடி அல்லது சுவாசத்தை வெளியேற்றியபடி வலதுபுறம் திரும்பவும். கழுத்துப் பகுதி தாடைத்தோளுக்கு சமமாக இருக்க வேண்டும். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மூச்சை விட்டபடி கழுத்தை இடதுபுறம் திருப்பவும். பிறகு மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மறுபடியும் இந்த பயிற்சியை செய்வோம். மூச்சை விட்டபடி வலதுபுறம். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மூச்சை விட்டபடி இடதுபுறம். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. அடுத்த கிரியா. கழுத்தை வட்டமாக சுற்றுவது.
கழுத்து தொடர்புடைய பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்ய வேண்டும். கழுத்து வலி இருப்பவர்கள் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும். சுவாசத்தை நிரப்பவும், சுவாசத்தை விட்டபடி முன்னே குனியவும், தாடையால் தொண்டையை தொடவும், சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை வலதிலிருந்து இடதுபுறமாக சுற்றவும், வட்டமாக சுற்ற மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி கழுத்தை வட்டமாக கீழே கொண்டு வாருங்கள். மறுபடியும் செய்வோம். மூச்சை நிரப்பவும், மூச்சை விட்டபடி முழு வட்டமாக. இதே பயிற்சியை எதிர் திசையில் 2 முறை. மூச்சை நிரப்பியபடி கீழே இருந்து மேலே, மூச்சை விட்டபடி கீழே, மூச்சை நிரப்பியபடி மேலே, மூச்சை வெளியே விட்டபடி மெதுமெதுவாக. கண்களை திறந்தபடி தலையை கீழே கொண்டு வாருங்கள். மூச்சை நிரப்பவும், கழுத்தை நடுவே கொண்டு வாருங்கள். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கிரியா. கழுத்திற்கான 4 கிரியாக்களுக்கு பிறகு எப்படிப்பட்ட தாக்கம் கழுத்துப் பகுதியில் ஏற்பட்டது அனுபவித்திடுங்கள். அதோடு இணைந்திடுங்கள். இப்போது அடுத்த கிரியாவை நோக்கி செல்வோம். அடுத்த எளிய கிரியா ஸ்கந்த் சஞ்சாலன். கண்களை திறக்கவும். பிறகு மூச்சை நிரப்பியபடி கைகளை பக்கவாட்டு வழியாக மேல்புறம் கொண்டு செல்லுங்கள். முழங்கை நேராக இருக்க வேண்டும். உள்ளங்கை வெளிப்புறமாக இருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒருமுறை மூச்சை நிரப்பியபடி கையை மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது கழுத்திற்கு பிறகு தோள்பட்டைக்கானது. இந்த தோள்பட்டை பயிற்சிக்கு பிறகு ஸ்கஞ்சக் கிரியாவை செய்யப் போகிறோம். மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவாட்டு வழியே மேலே கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டபடி உள்ளங்கைகளை தோளின் மீது வைக்கவும். முழங்கை நெஞ்சுக்கு முன்னே இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு மூச்சை நிரப்பியபடி முழங்கைகளை வட்டமாக சுற்ற மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி முழங்கையை சுழற்றி முன்னே கொண்டு வாருங்கள். இதை மறுபடியும் செய்வோம். இன்ஹேல். மூச்சை நிரப்பியபடி மேலே, மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வந்து முன்னே. இந்த பயிற்சியை 2 முறை செய்யவும். எதிர் திசையில் மூச்சை விட்டபடி மேலே, மூச்சை நிரப்பியபடி கீழே, மூச்சை நிரப்பியபடி செல்லவும். நிரப்பியபடி மேலே சென்றுவிட்டு கீழே வர வேண்டும். இப்போது கைகளை தோளுக்கு நேரே கொண்டு வாருங்கள். மெதுவாக கைகளை கீழே கொண்டு செல்லுங்கள். எக்ஸேல். மூச்சை வெளியே விட்டு திரும்ப வரவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தாக்கத்தோடு இணைந்திடுங்கள். 3வது கிரியா கட்டிச்சாலன் கிரியா. இங்கே நாம் 2 பயிற்சியை செய்யப் போகிறோம். இடுப்பு பகுதியை முன்னே பின்னே வளைக்கும் பயிற்சி. இடுப்பு பகுதியை, அதாவது இடுப்பை சுற்றியிருக்கும் பகுதியை இடது மற்றும் வலது பக்கம் சாய்க்கின்ற பயிற்சி. முதலாவது, தோளை விட அதிகமாக காலுக்கு இடையே இடைவெளி. மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்பக்கமாக மேல்புறம் கொண்டு செல்லுங்கள். இழுக்கவும். மூச்சை விட்டபடி பின்னே சாயுங்கள். மூச்சை நிரப்பியபடி நடுவே. மீண்டும் மூச்சை விட்டபடி முன்னே சாயுங்கள். இடுப்பு நேராக. உள்ளங்கைகளை கால்களுக்கு இடையே வையுங்கள். இடுப்பை கீழ்நோக்கி இழுக்கவும். மறுபடியும் செய்வதற்கு திரும்ப வாருங்கள். மூச்சை நிரப்பியபடி மேலே. மூச்சை விட்டபடி பின்னே செல்லுங்கள். முடிந்த அளவிற்கு கண்களை திறந்து வையுங்கள். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். மூச்சை விட்டபடி முன்னே சாயுங்கள். முடிந்த அளவிற்கு முன்னே குனியவும். மூச்சை நிரப்பியபடி மேலே வாருங்கள். கைகளை நேரே கொண்டு வாருங்கள். மேலே இழுக்கவும். மூச்சை விட்டபடி கைகளை பக்கத்திலே கொண்டு வாருங்கள். பிறகு கால்களை சேர்க்கவும். இப்போது இந்த பயிற்சியின் தாக்கத்தை அனுபவிக்கவும். 2வது கட்டி கிரியா கட்டிச்சாலன். இடது மற்றும் வலதுபுறம் திரும்பும் பயிற்சி. தோள் அளவிற்கு கால்களில் இடைவெளி. கண்களை திறந்தபடி மூச்சை நிரப்பியபடி கைகளை முன்னே மேலே கொண்டு வாருங்கள். உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி உடலில் மேல் பகுதியை வலப்பக்கமாக திருப்பவும். கண்கள் திறந்திருக்க வேண்டும். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மூச்சை விட்டபடி இடதுபுறம் திரும்பவும். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. இதை மறுபடியும் செய்வோம். மூச்சை விட்டபடி வலதுபுறம். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே. மூச்சை விட்டபடி இடதுபுறம். மற்றும் மூச்சை நிரப்பியபடி நடுவிலே திரும்ப வாருங்கள். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கால்களை அருகே கொண்டு வாருங்கள். ஓய்வு எடுங்கள். கட்டி கிரியாவின் தாக்கத்தை கட்டி பகுதியில் உணர்ந்திடுங்கள். இப்போது நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த கிரியாவிற்கு.
இது நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் கடைசி எளிய பயிற்சி. முழங்காலின் சாலன் கிரியா. கண்களை திறக்கவும். முழங்கால் சாலன் கிரியாவில் தோள் அளவிற்கு கால்களுக்கு இடையே இடைவெளி. மூச்சு நிரப்பியபடி 2 கைகளையும் தோள் அளவிற்கு கொண்டு வாருங்கள். உள்ளங்கை கீழே பார்த்தபடி இருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி முழங்காலை மடக்கவும். உட்கார்வு நிலைக்கு வரவும். யாருக்கு முழங்கால் தொடர்புடைய பிரச்சனை இருக்கின்றதோ, மூட்டுவலி பிரச்சனை இருக்கின்றதோ நினைவிருக்கட்டும், இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். மூச்சு நிரப்பியபடி மேலே, மறுபடியும் செய்யவும். மூச்சை விட்டபடி கீழே வரவும். இதை பார்க்கவும். முழங்கால் பாதத்தை விட முன்னே செல்லக்கூடாது. மூச்சு நிரப்பியபடி மேலே வரவும். கையை கீழே கொண்டு வரவும். கால்களை ஒன்று சேர்க்கவும். இந்த 4 கிரியாக்களின் பயிற்சி நீங்கள் செய்ததை, அதன் தாக்கத்தை அனுபவியுங்கள். கழுத்து, தோள், இடுப்பு மற்றும் முழங்காலின் சாலன் கிரியா. இப்போது மேற்கொண்டு பயிற்சிக்கு நாம் செல்வோம். மேற்கொண்டு பயிற்சி, அதாவது யோகாசன பயிற்சி. முதலாவது தாடாசன் பயிற்சியை இப்போது செய்யப் போகிறோம். கண்களை திறக்கவும். தாடாசனிற்கு வேறு திசை பக்கம் திரும்பவும். தாடாசன் செய்வதற்கு கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. மூச்சு நிரப்பியபடி 2 கைகளையும் முன்னே கொண்டு வாருங்கள். விரல்களை கோர்த்துடுங்கள். உள்ளங்கையை திருப்பிடுங்கள். கையை மேலே கொண்டு செல்லுங்கள். மெதுவாக சுவாசத்தை நிரப்பியபடி கையை மேலே கொண்டு செல்லுங்கள். இங்கே உடல் நேராக இருக்க வேண்டும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். உடல் நேராக இருக்க வேண்டும். இப்போது ஒரு புள்ளியின் மீது கவனத்தை செலுத்துங்கள். மெதுவாக பாதத்தை உயர்த்தவும். முன்னங்கால் மீது சமநிலையோடு நிற்கவும். இது தாடாசனின் இறுதி நிலை. இந்த நிலையில் சீராக சுவாசித்தபடி இருக்க வேண்டும். யாருக்கு முட்டு வலி இருக்கின்றதோ, பாதத்தில் வலி இருந்தால் அவர்கள் தாடாசனில் பாதத்தை உயர்த்த வேண்டாம். இப்போது மூச்சு விட்டபடி பாதத்தை கீழே கொண்டு வாருங்கள். கை விரல்களை திறக்கவும். பிறகு கைகளை பக்கவாட்டு வழியே கீழே திரும்ப கொண்டு வரவும். மூச்சை வெளியே விடவும். கையை கீழே கொண்டு வந்த பிறகு இப்போது அனுபவிக்கவும் தாடாசனின் தாக்கத்தை. ஆசன் செய்யும்போது நாம் பயிற்சியோடு இணைகின்றோம். ஆசன் செய்த பிறகு நாம் பயிற்சியின் தாக்கத்தையும் உணர்ந்தால் அதனால் அதிக பலனையும் நம்மால் பெற முடியும். இப்போது அடுத்த பயிற்சியை நோக்கி செல்வோம். விருக்ஷாசன். மெதுவாக இந்த பக்கம் திரும்பவும். விருக்ஷாசன் சமநிலையை ஏற்படுத்தும் ஆசன். இதற்காக உங்களை நீங்களே ஒரு புள்ளியின் மீது ஒருமுகப்படுத்த தயார் செய்து கொள்ளுங்கள். இப்போது மூச்சை விட்டபடி வலது காலை மடக்கி வலது பின்னங்காலை இடது தொடையின் மீது வைக்கவும். இப்போது மெதுவாக கையை முழங்கால் மீது வைக்கவும். மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவட்ட வழியே மேலே கொண்டு செல்லுங்கள். உள்ளங்கையை திருப்பவும். கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். நமஸ்கார முத்திரை. கைகளை இணைக்கவும். கைகளை இழுக்கவும். சீராக சாதாரணமாக சுவாசித்து விருக்ஷாசனில் நிற்கவும். யாரால் முழுவதுமாக செய்ய முடியவில்லையோ அவர்கள் எளிய விருக்ஷாசனை செய்யலாம். இதை நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறோம். மெதுவாக திரும்ப வரவும். மூச்சு விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். பிறகு வலது காலை கீழே வைக்கவும். இப்போது இதே பயிற்சியை இடது காலில் செய்வோம். மூச்சு விட்டபடி இடது காலை மடக்கவும். பின்னங்காலை தொடையின் மீது வைக்கவும். கைகளை பக்கத்திலே கொண்டு வாருங்கள். மூச்சை இழுத்தபடி கையை மேலே கொண்டு செல்லுங்கள். மேலே கொண்டு சென்ற பிறகு நமஸ்கார முத்திரை. உடல் நேராக இருக்க வேண்டும். மேலே இழுக்கவும். உடல் ஸ்திரமடைந்த பிறகு கட்டை விரலை அழுத்தி நிற்கவும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். ஒரு புள்ளியின் மீது ஒருமுகப்படுத்தவும். மெதுவாக மூச்சை விட்டபடி கீழே வாருங்கள். காலையும் கீழே கொண்டு வாருங்கள். ஆசனத்தின் தாக்கத்தை நீங்கள் இப்போது உணருங்கள். விருக்ஷாசன் நியூரோமஸ்குலர் நரம்பு மண்டலத்தில் சமநிலை ஏற்படுத்த உதவி செய்கின்றது. அதோடு கூட கால்களின் தசைகளுக்கு வலுவூட்டுகின்றது. இப்போது நாம் அடுத்த ஆசனத்தை நோக்கி செல்வோம். பாதஹஸ்தாசன். இந்த பயிற்சி பிரிவில் 3வது ஆசனம் பாதஹஸ்தாசன். திசையை மாற்றவும். கால்களுக்கு இடையே இடைவெளி தேவை. பாதஹஸ்தாசன் முழுமையாக செய்ய முடியாதவர்கள் அவர்கள் எளிய பாதஹஸ்தாசனை செய்யலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி முழுவதும் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். மூச்சு நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். உடம்பு நேராக ஸ்ட்ரெச் செய்யவும். இப்போது மூச்சை விட்டபடி நேரடியாக முதுகை வளைக்கவும். முன்பக்கமாக சாய்ந்து செல்லவும். பிறகு முடிந்த அளவிற்கு கீழே இழுக்கவும். பிறகு உள்ளங்கைகளை கால்களுக்கு அருகே வைக்கவும். கழுத்து கீழே. இது பாதஹஸ்தாசனின் முழு நிலை. சீராக சுவாசித்துக் கொண்டு அதே நிலையில் இருக்கவும். யாருக்கெல்லாம் இடுப்பு வலி
அல்லது மிக அதிகமாக கால்வலி இருந்தால் அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். மூச்சு நிரப்பியபடி முன்பக்கமாக கையை மேலே கொண்டு செல்லுங்கள். இடுப்பை நேராக வைத்துக்கொண்டு கைகளை மேலே தூக்குங்கள். மூச்சு விட்டபடி பக்கவாட்டு வழியே கையை கீழே கொண்டு வாருங்கள். முன்னால் குனியும் பயிற்சிக்கு பிறகு இப்போது நாம் பின்னே சாய்கின்ற பயிற்சி, அதாவது அர்த்த சக்கராசன் பயிற்சி செய்யப் போகிறோம். அர்த்த சக்கராசனிற்கு கண்களை திறக்கவும், 2 கைகளையும் இடுப்பின் மீது, கைவிரல் முன்பாக, கட்டைவிரல் பின்னால், முழங்கைகள் சமமாக இருக்க வேண்டும். மூச்சை நிரப்பியபடி மெதுவாக கழுத்தை பின்னே சாய்க்கவும், கண்கள் திறந்திருக்க வேண்டும். மூச்சை விட்டபடி முடிந்த அளவிற்கு பின்னே சாய்க்கவும். முழங்கால் நேராக இருக்க வேண்டும். உடம்பின் மேல்புறத்திலிருந்து சாய வேண்டும். முதலில் மேலே, அதற்கு பிறகு கீழே. இதே நிலையில் இருக்கவும். சீராக சுவாசித்துக் கொண்டே இருக்கவும். இந்த எந்த ஆசனங்களிலும் மூச்சை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மூச்சை நிரப்பியபடி மெதுவாக முன்னே வரவும். முடிந்த அளவிற்கு செய்யுங்கள், நினைவிருக்கட்டும். பிறகு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். தாக்கம் இந்த பயிற்சியால் உங்கள் முதுகுத்தண்டில் ஏற்பட்டது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அர்த்த சக்கராசன் நுரையீரலின் திறனை அதிகரிக்க மிகவும் பயனுள்ளது. இப்போது திரிகோணாசன். இதற்கு திரும்பி நிற்கவும். திரிகோணாசனத்திற்கு தயாராகிடுங்கள். கண்களை திறக்கவும். தோளை விட அதிகமாக கால்களுக்கு இடையே இடைவெளி. மூச்சு நிரப்பியபடி 2 கைகளையும் தோள்களுக்கு பக்கத்திலே பக்கவாட்டில் உயர்த்தவும். தோளுக்கு சமமாக கொண்டு வந்த பிறகு உள்ளங்கையை வெளிப்புறமாக காட்டவும். பிறகு வலது பாதத்தை வலதுபுறமாக திருப்பவும். இப்போது மூச்சை விட்டபடி காலி செய்தபடி வலதுபுறமாக சாயவும். மெதுவாக வலது கையின் விரல்களை வலது காலுக்கு பின்னால் வைக்க முயற்சிக்கவும். முடிந்தால் மட்டுமே செய்யுங்கள், இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். கழுத்தை திருப்பவும். மேலே இடதுபுற விரல்களை பார்க்க முயற்சிக்கவும். உங்களுடைய 2 கைகளும் நேர்கோடாக இருக்க வேண்டும். சீராக சுவாசித்துக் கொண்டே இருக்கவும். யாரால் முழுமையாக செய்ய முடியவில்லையோ அவர்கள் எளியவற்றை செய்யலாம். மூச்சை நிரப்பியபடி திரும்ப வாருங்கள். இப்போது இந்த பயிற்சியை மறுதிசையில் செய்வோம். இப்போது வலது காலை திரும்ப கொண்டு வாருங்கள். இப்போது இடது பாதத்தை இடதுபுறமாக திருப்பவும். மூச்சை விட்டபடி மெதுமெதுவாக இடதுபுறமாக சாயவும். இடது கை விரல்களை காலுக்கு பின்னே வைக்க முயற்சிக்கவும். கழுத்தை திருப்பி கையை பாருங்கள். உடலின் எடை முன்பக்கமாக வரக்கூடாது, நேராக இருக்க வேண்டும். மற்றும் முழு நிலையில் சுவாசம் சீராக இருக்க வேண்டும். மூச்சை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். மெதுமெதுவாக மூச்சை நிரப்பியபடி திரும்ப வரவும். மற்றும் மெதுவாக கால் பாதத்தை நேராக்கவும். கையை திரும்ப கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேர்க்கவும். பிறகு ஓய்வெடுக்கவும். திரிகோணாசன் இடுப்பு பகுதியின் அங்கே கூடுதலாக இருக்கின்ற கொழுப்பை குறைப்பதற்கு உதவுகின்றது. அதோடு கூட முதுகுத்தண்டிற்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கின்றது. மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்வோம். தோளை விட அதிகமாக கால்களுக்கு இடையே இடைவெளி. மூச்சு நிரப்பியபடி 2 கைகளையும் தோளுக்கு சமமாக பக்கவாட்டில் உயர்த்துங்கள். தோளுக்கு சமமாக கொண்டு வந்த பிறகு உள்ளங்கையை முன்னே திருப்பவும். பிறகு வலதுபுற பாதத்தை வலது பக்கமாக திருப்பவும். இப்போது மூச்சை விட்டபடி காலியாக்கியபடி வலதுபுறமாக சாயவும். மெதுவாக வலது கையின் விரல்களை வலது காலின் பாதத்திற்கு பின்னால் வைக்க முயற்சிக்கவும். முடிந்தால் மட்டுமே செய்யுங்கள், இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். கழுத்தை திருப்பவும். பிறகு மேலே இடது கையின் விரல்களை பார்ப்பதற்கு முயற்சிக்கவும். உங்களுடைய 2 கைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். சீராக சுவாசித்தபடி அப்படியே இருக்க வேண்டும். யாரால் முழுமையாக செய்ய முடியவில்லையோ அவர்கள் எளிதானவற்றை செய்யலாம். மூச்சை நிரப்பியபடி திரும்ப வாருங்கள். இப்போது இதே பயிற்சியை இடதுபுறமாக செய்வோம். முதலில் இடது காலை திரும்ப கொண்டு வாருங்கள். இப்போது இடது பாதத்தை இடதுபுறமாக திருப்பவும். மூச்சை விட்டபடி மெதுவாக இடதுபுறமாக சாயவும். கை விரல்களை காலுக்கு பின்னால் வைக்க முயற்சிக்கவும். கழுத்தை திருப்பியபடி கைகளை பாருங்கள். உடலின் பாரம் முன்புறமாக வரக்கூடாது, அப்படியே இருக்க வேண்டும். பிறகு முழு நிலையில் சுவாசம் சீராக இருக்க வேண்டும். மூச்சை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டாம். மெதுவாக மூச்சை நிரப்பியபடி திரும்ப வரவும். இப்போது காலின் பாதத்தை நேராக்கவும். கைகளை திரும்ப கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள் மற்றும் ஓய்வு எடுக்கவும்.
எதை நீங்கள் அனுபவிக்க முடிகின்றதோ அந்த அனுபவத்தோடு இணைந்திடுங்கள். அதாவது நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்களுக்குப் பிறகு இப்போது உங்கள் உடலில் உடல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள், அதை அனுபவிக்கவும். உங்கள் சுவாசத்தின் மீது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், மனரீதியில் ஏற்பட்ட மாற்றங்கள். இப்போது அடுத்த வரிசைக்கு செல்வோம். உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள். மெதுவாக மறுபுறம் திரும்பவும், வேறு திசையில் திரும்பவும் உங்களுடைய இடத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்போது அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு இது தயார்படுத்துகின்றது. முதலாவது விஸ்ராம் ஆசன். கைகளை பின்னே வைக்கவும். கையின் உதவியோடு கழுத்தை மெதுவாக பின்னே சாய்க்கவும். காலுக்கு இடையே இடைவெளி, முன்னங்கால் வெளிப்புறம் இருக்க வேண்டும். இது விஸ்ராம் ஆசனாகும். உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களின் முதல் நிலை, பயிற்சியை முடிக்கும் சமயத்திலும் செய்யக்கூடிய ஓய்வு நிலை. இப்போது இங்கிருந்து அடுத்த ஆசனங்களை நோக்கி செல்லுவோம். தண்டாசன். கண்களை திறக்கவும். மெதுவாக 2 கால்களையும் சேர்க்கவும். கைகளை பின்பக்கத்திற்கு அருகே கொண்டு வாருங்கள். கை விரல்கள் பாதத்தை நோக்கியபடி இருக்க வேண்டும். மற்றும் மெதுவாக உள்ளங்கையின் மீது அழுத்தத்தை கொடுத்து இடுப்பை நேராக்கவும். கழுத்து நேராக. நினைவிருக்கட்டும், பாதம், கால், முழங்கால் இணைந்திருக்கின்றன. இடுப்பு நேராக. இது தண்டாசனின் முழு நிலை. சீராக சுவாசித்தபடி இதை அனுபவிக்கவும். ஒரு புள்ளியை பாருங்கள் அல்லது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை உணருங்கள். பிறகு ஆசனத்தோடு இணைந்திடுங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். இப்போது மெதுவாக திரும்ப வாருங்கள். கைகளை பின்னே கொண்டு செல்லுங்கள். மறுபடியும் விஸ்ராம் ஆசனில் ஓய்வு எடுக்கவும். தண்டாசன் உடலை துடிப்பாக வைக்கின்றது மற்றும் முதுகுத்தண்டை வலுவாக்குகிறது. இப்போது அடுத்த பயிற்சியை நோக்கி செல்வோம். அடுத்த பயிற்சி வஜ்ராசன். வஜ்ராசனை நாம் எளிய முறையிலும் கற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு அதன் முழு முறையையும் கற்றுக்கொள்வோம். வஜ்ராசனிற்கு தண்டாசன நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். கைகளை தொடைகளுக்கு அருகே கொண்டு வாருங்கள். முதலில் வஜ்ராசனில் எளிய முறையை செய்யப்போகிறோம். அதற்கு நாம் ஏதாவது குஷனை பயன்படுத்தலாம். நம்மிடம் இருக்கின்ற குஷனை நாம் பயன்படுத்தலாம். அல்லது ஒரு கம்பளியை, ஒரு போர்வையை ஃபோல்டு செய்து நம் பின்பக்கத்திற்கு கீழே வைக்கலாம். அதற்கு மேலே அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது மறுபடியும் தண்டாசன நிலைக்கு வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி 2 பாதங்களை ஒன்று சேருங்கள். பிறகு மூச்சை நிரப்பியபடி கைகளால் மெதுவாக கால் விரல்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போது மீண்டும் மூச்சை நிரப்பவும். மூச்சை விட்டபடி முடிந்த அளவிற்கு பாதத்தை பின்னே இழுக்கவும். இது எளிய முறையாகும். நினைவிருக்கட்டும், யாருக்கு மூட்டுவலி இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்யலாம். அல்லது கவனமாக யாராவது யோகா பயிற்சியாளரின் மேற்பார்வையில் செய்யலாம். இப்போது மெதுவாக திரும்ப வாருங்கள். கால்களை நேரே நீட்டவும். கைகளின் உதவியால் கீழே இருக்கின்ற குஷன் அல்லது போர்வை எதை நீங்கள் பயன்படுத்தினீர்களோ அதை எடுத்துவிடுங்கள். வஜ்ராசன் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆசன். பத்ர என்றால் சுபம். இந்த ஆசனத்தை நாம் முழுவதுமாக செய்யப்போகிறோம். மறுபடியும் தண்டாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் சுவாசத்தை விட்டபடி மெதுவாக 2 முழங்காலையும் மடக்குங்கள். 2 பாதங்களையும் ஒன்று சேருங்கள். மூச்சை நிரப்பியபடி 2 கை விரல்களையும் கோர்த்துக் கொள்ளுங்கள். காலின் முன்னங்கால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு உள்புறமாக இழுக்கவும். முழங்காலை கீழே அழுத்தவும். முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். இதுதான் பத்ராசனத்தின் முழு நிலை. கண்களை மூடிக்கொண்டு சீராக சுவாசித்தபடி இதே நிலையில் இருக்கவும். யாருக்கு மூட்டுவலி தொடர்புடைய பிரச்சனை இருக்கின்றதோ, யாருக்கு முழங்கால் வலி இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யுங்கள். அல்லது அதன் எளிய முறையை பயிற்சி செய்யலாம். இப்போது மெதுவாக திரும்ப வாருங்கள். கால்களை நீராக வையுங்கள். பிறகு கையை பின்னால் வைத்தபடி விஸ்ராம் ஆசனத்திற்கு திரும்ப வாருங்கள். பத்ராசன். ஏற்கனவே சொன்னதைப் போல இது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆசனம். மற்றும் அதோடு கூட நம்முடைய பெல்விக் பகுதியில் இருக்கும் மசில்ஸ்களுக்கு
அதை நெகிழ்வாக்க உதவுகின்றது. இப்போது மறுபடியும் செய்வோம். மூச்சை நிரப்பியபடி 2 காலின் பாதங்களை ஒன்று சேருங்கள். முழங்காலை மடக்குங்கள். பிறகு மூச்சை நிரப்பியபடி கை விரல்களால் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பின்னங்காலை முடிந்த அளவிற்கு பின்னே கொண்டு வாருங்கள். இடுப்பை நேராக வையுங்கள். பிறகு முழு நிலையில் கண்களை மூடியபடி சீராக சுவாசித்தபடி அதே நிலையில் இருக்கவும். தலை முதல் இடுப்பு பகுதி வரை, பிறகு முதுகுத்தண்டு பின்பக்கம் வரை நேராக இருக்க வேண்டும். இப்போது மெதுவாக கண்களை திறக்கவும். மீண்டும் நீங்கள் விஷ்ராம் ஆசனுக்கு வந்திடுங்கள். ஓய்வு எடுங்கள். கால்களை நேராக்கவும். கைகளை பின்னே வைக்கவும். பாதங்களை வெளிப்புறமாக விரிக்கவும். கண்களை மெதுவாக மூடவும். மூச்சை இழுத்தபடி 2 காலின் பாதங்களை சேருங்கள். முழங்காலை மடக்குங்கள். மூச்சை நிரப்பியபடி கைகளால் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். பின்னங்காலை முடிந்த அளவிற்கு பின்னே கொண்டு வாருங்கள். இடுப்பை நேராக வைக்கவும். மற்றும் முழு நிலையில் கண்களை மூடிக்கொண்டு சீராக சுவாசித்தபடி அதே நிலையில் இருக்கவும். தலை முதல் இடுப்பு பகுதி வரை மற்றும் முதுகுத்தண்டு முதல் பின்பக்கம் வரை நேராக இருக்க வேண்டும். மெதுவாக கண்களை திறக்கவும். மறுபடியும் மீண்டும் விஷ்ராம் ஆசனுக்கு வாருங்கள். ஓய்வு எடுக்கவும். கால்களை நேராக்கவும். கைகளை பின்னே வைக்கவும். பாதங்களை விரிக்கவும். கண்களை மெதுவாக மூடவும். இப்போது அடுத்த பயிற்சியை நோக்கி செல்வோம். வஜ்ராசன். ஆக வஜ்ராசனத்திற்கு மெதுவாக கண்களை திறக்கவும். 2 கால்களையும் சேருங்கள். கைகளை பின்னே வையுங்கள் அல்லது தண்டாசன் நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இங்கிருந்து மெதுவாக வலது காலை மடக்கவும். இடது காலின் பின்னங்காலை பின்பகுதிக்கு கீழே வையுங்கள். இதைப் போலவே இடது காலையும் இவ்வாறே செய்யுங்கள். நினைவிருக்கட்டும், உங்களுடைய கால் விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டபடி இருக்க வேண்டும். பாதத்தின் மீது அமர முயற்சிக்கவும். இப்போது மெதுவாக கைகளை முழங்கால் மீது வைக்கவும். யாரால் முடியவில்லையோ இந்த முழு நிலை செய்ய முடியாதவர்கள் அவர்கள் எளிய முறையை கடைபிடிக்கலாம். இதை சென்ற முறை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். முழங்காலுக்கு இடையே சற்று இடைவெளி சிலர் விடுவார்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். முழு நிலையில் முழங்காலை சேர்த்தபடி வைக்கவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சீராக சுவாசித்தபடி அதே நிலையில் இருக்கவும். வஜ்ராசன். யாருக்கு முழங்கால் வலி இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். பிறகு இந்த ஆசனம் மட்டும்தான். சாப்பிட்ட பிறகு நீங்கள் இதை செய்யலாம். இதை அதிக பலனையும் இதனால் பெற முடியும். மெதுவாக திரும்ப வாருங்கள். இப்போது இங்கிருந்து அடுத்த பயிற்சியை நோக்கி செல்வோம். அடுத்த பயிற்சி அர்த்த உஷ்ட்ராசன். மெதுவாக முழங்கால் போட்டு நிற்கவும். முழங்காலில் சற்று இடைவெளி தேவைப்பட்டால் இப்போது 2 கைகளையும் பின்னே வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்கள் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். முழங்கைகள் சமமாக இருக்க வேண்டும். மூச்சை நிரப்பும்போது மெதுவாக பின்பக்கமாக சாய வேண்டும். கண்களை திறந்தபடி வையுங்கள். மூச்சை விட்டபடி இன்னும் பின்னால் சாய முயற்சிக்கவும். முடிந்த அளவிற்கு முழு நிலையில் சீராக சுவாசித்தபடி அதே நிலையில் இருக்க வேண்டும். அர்த்த உஷ்ட்ராசன். யாரால் இந்த உஷ்ட்ராசனை செய்ய முடியவில்லையோ இந்த ஆசன் நுரையீரலின் திறனை அதிகரிப்பதற்கு உதவி செய்கின்றது. மெதுவாக திரும்ப வரவும். இப்போது வஜ்ராசன் நிலையில் மறுபடியும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஓய்வு எடுக்கவும். பேக்வேர்ட் பெண்டிங்கிற்கு பிறகு பின்னால் சாய்ந்த பிறகு இப்போது முன்புறம் சாயும் பயிற்சி. இதன் எதிரான ஆசனம் ஷஷகாசன். ஷஷகாசனுக்கு நாம் கண்களை மூடவும். கைகளின் உதவியால் கால்களை விரிக்கவும். 2 கைகளையும் கால்களுக்கு இடையே வையுங்கள். இப்போது மூச்சை விட்டபடி மெதுவாக முன்னே சாயுங்கள். முடிந்த அளவிற்கு சாயுங்கள். இப்போது மெதுவாக உங்கள் தாடை மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னே கொண்டு வாருங்கள். முடிந்த அளவிற்கு தரையை தொட வேண்டும். இதே நிலையில் ஓய்வு எடுக்கவும். இதுதான் சஷகாசனின் முழு நிலை. இடுப்பு இழுப்பதை உணர வேண்டும். நினைவிருக்கட்டும், பின்புறம் தூக்கி இருக்கக்கூடாது. யாருக்கு மூட்டு தொடர்புடைய பிரச்சனை இருக்கின்றதோ அவர்கள் இந்த ஆசனத்தை எந்த முறையில் செய்யாமல் தன்னுடைய எளிய முறையில் செய்யலாம். மெதுவாக திரும்ப வரவும். மூச்சு நிரப்பியபடி கைகளை திரும்ப கொண்டு வாருங்கள்.
கைகளின் உதவியினால் முழங்காலை சேர்க்கவும். வஜ்ராசன நிலைக்கு திரும்ப வாருங்கள். அடுத்த பயிற்சி. இன்று நம்முடைய முக்கிய ஆசனம். அதற்கு நாம் ஃபோக்கஸ் செய்வோம். உத்தான் மண்டூகாசன். உத்தான் மண்டூகாசன் முதலில் நாம் எளிய முறையை கற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு நாம் இதனுடைய முழு வடிவத்தை உத்தான் மண்டு, அதாவது மேற்புறம் இழுப்பது, இழுக்கும்படியான தவளையின் வடிவம். இப்போது அந்த ஆசனத்திற்கு வஜ்ராசனில் மெதுவாக கால்களை விரிக்கவும். கண்களை திறந்தபடி முழங்காலை விரிக்கவும். நினைவிருக்கட்டும், நீங்கள் பாதங்களுக்கு இடையே அமர்ந்திருக்கிறீர்கள். மூச்சு நிரப்பியபடி கைகளை பக்கவாட்டு வழியாக மேலே கொண்டு வாருங்கள். பிறகு கைகளை கோர்த்தபடி நீங்கள் கைகளை தலைக்கு மேலே வையுங்கள். இதுதான் எளிய முறையாகும். யாருக்கெல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர் தொடர்புடைய பிரச்சனை இருக்கின்றதோ அவர்கள் இதைப் போல செய்யலாம். உத்தான் மண்டூகாசன் நுரையீரலின் திறனை அதிகரிக்க உதவுகின்றது. அதோடு கூட இடுப்பு வலியையும் போக்குவதற்கு உதவி செய்கின்றது. இப்போது உங்களுக்கு தோன்றினால், உங்களால் இந்த அளவுக்கு செய்ய முடியும் என்றால், இப்போது கைகளின் விரல்களை மெதுவாக பின்னே கொண்டு செல்லுங்கள். தலைக்கு பின்னே, கழுத்துக்கு பின்னே சற்று மேலாக. இந்த இடத்தில் நீங்கள் கைகளை வைத்துக் கொள்ளலாம். சீராக சுவாசித்துக் கொண்டே இருங்கள். இதே நிலையில் இருக்கவும். பிறகு எங்கு எளிதாக இருக்கின்றதோ அப்போது நீங்கள் முழு நிலையை செய்யலாம். அதற்காக இப்போது நாம் தொடக்கத்திலிருந்து செய்வோம். மெதுவாக கையை திரும்ப கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். உத்தான் மண்டூகாசன் முழு நிலை. தயாராகிடுங்கள். வஜ்ராசனில். இப்போது வஜ்ராசனில் மெதுவாக முழங்காலை விரிக்கவும். 2 கைகளின் உதவியால் மூச்சு நிரப்பியபடி மெதுவாக 2 கைகளையும் முன்னால் அல்லது பக்கவாட்டு வழியே மேலே கொண்டு செல்லுங்கள். முழுவதுமாக இழுக்கவும். முழு வடிவத்தில் முழுவதுமாக இழுக்கவும். இப்போது மூச்சு விட்டபடி மெதுவாக 2 முழங்கைகளை மடக்கவும். இடது கையால் வலது தோளை, வலது கையால் இடது தோளை தொடவும். தொடுவதற்கு முயற்சி செய்யவும். தலைக்கு பின்னால். இப்போது மெதுவாக முழங்கையை மேலே உயர்த்தவும். இடுப்பை நேராக்கவும். கண்களை மூடவும். இதுதான் உத்தான் மண்டூகாசனின் முழு நிலை. இடுப்பை நேராக வைக்கவும். நினைவிருக்கட்டும், கழுத்து அதிகம் முன்புறம் சாய்ந்திருக்கக்கூடாது. நடுவில் வைத்திருக்க முயற்சிக்கவும். இதே நிலையில் அமர்ந்திருக்கவும். சீராக சுவாசித்தபடி இருக்கவும். உத்தான் மண்டூகாசன் நுரையீரலின் திறனை அதிகரிக்க மிகவும் உதவி செய்கின்றது. யாருக்கெல்லாம் மூட்டுவலி இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை இதைப்போல செய்யாமல் சாதாரண சுக்காசனிலும் இந்த பயிற்சியை செய்யலாம். இப்போது மெதுவாக திரும்ப வர கண்களை திறக்கவும். 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். முழுவதுமாக இழுக்கவும். மூச்சை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வாருங்கள். பிறகு முழங்காலை சேர்க்கவும். பிறகு வஜ்ராசனில் ஓய்வு எடுக்கவும். நாம் இந்த பயிற்சியை மீண்டும் செய்யப் போகிறோம். தொடங்குவோம். முழங்காலை விரிக்கவும். 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். முழுவதுமாக நீட்டவும். ஒவ்வொரு கையாக மடக்கி கைகளை எதிர்த்தோள்பட்டையின் மீது வைக்க வேண்டும். தலைக்கு பின்னால் இருந்து இதே நிலையில் இருக்க முயற்சிக்கவும். பிறகு முழு நிலையில் ஃபைனல் பொசிஷனில் இடுப்பை இழுக்கவும். கண்கள் மூடியிருக்க வேண்டும். இதே நிலையில் இருக்க வேண்டும். சீராக சுவாசிக்கவும். மெதுவாக திரும்ப வரவும். வஜ்ராசன நிலையில் அமரவும். இப்போது இங்கிருந்து நாம் மேற்கொண்ட பயிற்சிக்கு செல்லப் போகிறோம். அதாவது கவிழ்ந்து படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள். மெதுவாக கவிழ்ந்து படுத்துக்கொள்ளவும். முதலாவது மக்கராசனம். கால்களை விரிக்கவும். கவிழ்ந்து படுத்து முதல் பயிற்சி மக்கராசன். முழங்கைகளை மடக்கவும். உள்ளங்கை மீது உள்ளங்கையை வைக்கவும். இதன் மீது வலது அல்லது இடது கன்னத்தை வைக்கவும். அதே நிலையில் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கவும். இந்த நிலை மக்கராசன நிலை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த நிலையிலிருந்து நாம் மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறோம். அதாவது ஷலபாசனை நோக்கி. மெதுவாக 2 கால்களையும் சேருங்கள். 2 கைகளையும் ஒருமுறை முன்னே நீட்டுங்கள்.
இப்போது இங்கிருந்து 2 கைகளையும் பக்கவாட்டில் தொடைக்கு அருகே கொண்டு வாருங்கள். யாரால் ஷலபாசன் செய்ய முடியவில்லையோ அர்த்த ஷலபாசன் பயிற்சி செய்யலாம். ஒரு முறை அர்த்த ஷலபாசன், அதனுடைய எளிய முறை சுவாசத்தை நிரப்பியபடி வலது காலை தூக்கவும். ஒருமுறை பாருங்கள். யாரால் ஷலபாசன் முழு நிலையை செய்ய முடியவில்லையோ, ஷலப் என்றால் வண்டை போன்ற உருவம், மெதுவாக திரும்ப வாருங்கள். இந்த பயிற்சியை மற்றொரு காலில் எதிர்காலில் செய்ய வேண்டும். அர்த்த ஷலபாசனை நீங்கள் பயிற்சி செய்யலாம். உங்களால் ஷலபாசனை செய்ய முடியாவிட்டால் திரும்ப வாருங்கள். இப்போது உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஷலபாசனிற்கு 2 கால்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கைகளை முழங்காலுக்கு அருகே வையுங்கள். மூச்சை நிரப்பியபடி முழங்காலை மடக்காமல் காலை மேலே தூக்குங்கள். முடிந்த அளவிற்கு முழங்காலை நேரே வைக்கவும். இடுப்பின் மீது ஏற்படுகின்ற தாக்கத்தை உணருங்கள். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். இதே நிலையில் இருங்கள். மூச்சை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. இப்போது மெதுவாக 2 கால்களையும் கீழே கொண்டு வாருங்கள். மக்கராசனில் ஓய்வு எடுக்கவும். ஒருமுறை ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக மூச்சை வெளியே விடவும். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்வோம். அதாவது ஷலபாசன் பயிற்சி. 2 கால்களையும் சேர்த்து வையுங்கள். 2 கைகளையும் முன்னே நீட்டுங்கள். முழுவதுமாக நீட்டவும். அதற்கு பிறகு கைகளை கால்களுக்கு அருகே கொண்டு வாருங்கள். முழங்காலை மடக்காமல் மூச்சை இழுத்தபடி 2 கால்களையும் மேலே தூக்குங்கள். உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்க வேண்டும். யாரால் இதை செய்ய முடியவில்லையோ அவர்கள் ஒவ்வொரு காலாக செய்யலாம். சீரான சுவாசத்தோடு இதே நிலையில் இருக்கவும். மெதுவாக கீழே வரவும். பிறகு மக்கராசனில் ஓய்வு எடுங்கள். ஷலபாசன் முதுகுத்தண்டை நெகிழ்வாக்குகிறது. அதோடு கூட இடுப்பு தொடர்புடைய பிரச்சனைகளை விளக்குவதற்கு இது மிகவும் பயனுள்ள ஆசனம். ஆகே இந்த ஆசனத்தின் தாக்கம் இடுப்பு பகுதியில் ஏற்படுவதை அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். மக்கராசனில் இன்னும் தளர்வாக, இன்னும் அமைதியாக இருக்கவும். இப்போது மேற்கொண்டு பயிற்சிக்கு செல்வோம். மெதுவாக திரும்பவும். பிறகு நேராக படுத்துக் கொள்ளவும். நேராக படுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி பவன் முக்தாசன். 2 கால்களையும் சேருங்கள். கைகளை தொடைக்கு அருகே வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை நிரப்பியபடி 2 கால்களையும் முழங்காலை மடக்காமல் மேலே உயர்த்தவும். முழங்காலை மடக்கும்போது சுவாசத்தை விடும்போது முழங்காலை நெஞ்சுக்கு அருகே கொண்டு வாருங்கள். மறுபடியும் செய்வோம். சுவாசத்தை நிரப்பவும். கை விரல்களை கோர்க்கவும். முழங்காலுக்கு கீழே பிடித்துக் கொள்ளுங்கள். இங்கே இதே நிலையில் பாதங்களை வெளிப்புறமாக நீட்டி வைக்கவும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். இப்போது மீண்டும் ஆழமாக சுவாசிக்கவும். மூச்சை விட்டபடி கழுத்தை தூக்குங்கள். தாடை அல்லது மூக்கை முழங்காலுக்கு அருகே கொண்டு செல்ல முயற்சிக்கவும். தோள் தளர்வாக. இதே நிலையில் சீராக சுவாசித்தபடி இருக்க வேண்டும். பவன் முக்தாசன் செரிமான முறைக்கு மிகவும் பயனுள்ளது. மெதுவாக திரும்ப வரவும். மூச்சை நிரப்பியபடி கழுத்தை கீழே கொண்டு வாருங்கள். கழுத்தை திரும்ப கொண்டு வாருங்கள். கால்களை நேரே நீட்டவும். மூச்சை விட்டபடி கால்களை கீழே கொண்டு வாருங்கள். பிறகு ஓய்வு எடுக்கவும். இப்போது நாம் அடுத்த பயிற்சிக்கு செல்லப் போகிறோம். ஷவாசன். ஷவாசனிற்கு கால்களுக்கு இடையே இடைவெளி. முன்னங்கால் வெளிப்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். கைகள் தொடைகளுக்கு சற்று விலகி இருக்க வேண்டும். உள்ளங்கை மேல்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆசனம் முழு உடலையும் மனதையும் குளிர்ச்சி செய்வதற்கு மிகவும் பயனுள்ளது. அழுத்தத்தை விலக்குவதற்கு மிகவும் பயனுள்ளது. வாருங்கள் பார்ப்போம் ஷவாசனம் பயிற்சியை செய்யும் போது கால்களுக்கு இடையே இடைவெளி தோளை விட அதிகமாக, முன்னங்கால் வெளிப்புறமாக, கைகள் தொடையிலிருந்து சற்று விலகி, உள்ளங்கை விரித்தபடி மேல் நோக்கி இருக்க வேண்டும். இந்த நிலை ஷவாசன நிலை என்று அறியப்படுகிறது. ஆனால் உடல் நிலைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உணர்வை, உங்கள் உணர்வின் பயணத்தை கால் பாதம் முதல்
தலைவரை எண்ணத்தை கொண்டு செல்லுங்கள். அதாவது கால் விரல்கள், கை விரல்களை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கால் பாதங்கள், அதை அனுபவிக்கவும், இன்னும் தளர்வாக்கவும். இதைப் போலவே கால் பாதங்கள் முதல் தலை வரை எந்த பகுதியிலும் அழுத்தம், இழுப்பு இருக்கக்கூடாது. ஏதாவது அழுத்தம் இருந்தால் அந்த பாகத்தை தளர்வாக்க முயற்சியுங்கள். பின்னங்கால்கள், முழங்கால், தொடைகள், பின்பகுதி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உங்கள் உடலை உணருங்கள். ஒவ்வொரு பாகத்தையும் தளர்வாக்குங்கள். ஒவ்வொரு உடலின் பாகமும் தளர்வடைய வேண்டும். இப்போது உடலுக்கு உள்ளே வந்து செல்கின்ற சுவாசத்தின் மீது கவனம். சுவாசம் உள்ளே வருகின்றது, சுவாசம் வெளியே செல்கின்றது. உள்ளே வந்து செல்கின்ற சுவாசத்தை ஆராயவும். ஆழமாக சுவாசித்துக் கொண்டே இருங்கள். உடலை மேலும் தளர்வாக, மேலும் குளிர்ச்சியாக்குங்கள், மேலும் சகஜமாக்குங்கள். ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக மூச்சை வெளியே விடவும். ஷவாசன் உடலை குளிர்ச்சியடைய செய்கின்றது. அடுத்து மேற்கொண்ட பயிற்சிகளுக்கும் நமது உடலை தயார்படுத்துகின்றது. ஷவாசன் மேலும் தளர்ச்சி, மேலும் குளிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. சுவாசித்துக் கொண்டு இருக்கும்போது உடலை மேலும் தளர்வாக்கவும். இப்போது நாம் மேற்கொண்டு பயிற்சிகளை செய்யப்போகின்றோம். மேற்கொண்டு செய்ய இருக்கின்ற பயிற்சிகள், அதை செய்ய திரும்ப வருவதற்கு, ஷவாசனத்திலிருந்து திரும்புவதற்கு ஒருமுறை ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக மூச்சை வெளியே விடவும். இப்போது கை கால் விரல்களை அசைக்கவும். மூவ் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ். மெதுவாக வலது அல்லது இடதுபுறமாக திரும்பி படுக்கவும். இப்படி நீங்கள் படுப்பதற்கு உங்கள் உடலை திருப்புகிறீர்கள். அந்த பக்கம் கையை தலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 1-2 முறை சுவாசிக்கவும். கையின் உதவியால் உங்கள் இடத்தில் எழுந்து உட்காருங்கள். உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். இங்கே நாம் ஒரு சில ஆழமாக சுவாசத்தை இழுத்த பிறகு, அதாவது ஆழமாக மூச்சிற்கான கிரியாக்களை செய்யப்போகிறோம். டீப் பிரீத்திங் பயிற்சி. ஏதாவது தியானபூர்வமான ஆசனத்தில் அமருங்கள். கைகளில் கியான் முத்ரா. கண்களை மெதுவாக மூடவும். முழுவதுமாக மூச்சை வெளியே விடவும். இப்போது மெதுவாக ஆழமாக மூச்சை இழுக்கவும். மூச்சை இழுக்கும்போது உங்களுடைய வயிறு மற்றும் உங்கள் நெஞ்சுப் பகுதி மற்றும் கழுத்துப் பகுதி மிதப்பதைப் போல உணர வேண்டும். சுவாசத்தை வெளியே விடும்போது மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி 2-3 முறை சுவாசிக்க வேண்டும். மெதுவாக ஆழமாக சுவாசிக்க வேண்டும். மெதுவாக ஆழமாக மூச்சை வெளியே விட வேண்டும். ஆழமாக மெதுவாக சுவாசித்த பிறகு இது நம்மை தயார்படுத்துகின்றது மேலே பிராணாயம் செய்வதற்கு. இப்போது ஆழமாக சுவாசித்த பிறகு நாம் மேற்கொண்டு செல்வோம். அனுலோம் விலோம் பிராணாயாம் அல்லது நாடிசுதன் பிராணாயாம். ஒருமுறை மீண்டும் உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். வசதியாக அமருங்கள். ஏதாவது தியானபூர்வமான ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். மாற்றத்தை செய்ய விரும்பினால் ஆசனத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போது இடது கையில் கியான் முத்ரா, வலது கையில் பிராணாயாம் முத்திரையை வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது இந்த முத்திரை மூலமாக வலது நாசியை மூடிக்கொள்ளுங்கள். இடது நாசி மூலமாக ஆழமாக சுவாசிக்கவும். பிறகு மெதுவாக 2 நாசிகளையும் மூடிக்கொள்ளுங்கள். இடது நாசி துவாரத்தை திறக்கவும். மெதுவாக ஆழமாக சுவாசத்தை வெளியே விடவும்.
எந்த நாசி மூலமாக மூச்சை வெளியே விட்டீர்களோ அதன் மூலமாகவே மெதுவாக ஆழமாக சுவாசிக்கவும். பிறகு நாசியை மூடிக்கொள்ளுங்கள். பிறகு அடுத்த நாசி மூலமாக மூச்சை வெளியே விடவும். இதுதான் அனுலோம் விலோமின் ஒரு சுழற்சி. இப்படி மேலும் 3 முறை செய்ய வேண்டும். ஆழமாக மூச்சை நீங்கள் இங்கே இழுக்க வேண்டும். ஒரு நாசி மூலமாக இழுத்துவிட்டு அதே போல ஆழமாக சுவாசத்தை இழுக்கின்ற உணர்வோடு, அதாவது ஆழமாக இழுத்தீர்கள், அடுத்த நாசி மூலமாக ஆழமாக வெளியே விட்டீர்கள், மீண்டும் ஆழமாக இழுத்தீர்கள், மற்றொரு நாசி மூலமாக ஆழமாக விட்டீர்கள். ஆக இங்கே நீங்கள் அனுலோம் விலோம் பிராணாயாம் பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சி உங்களுடைய உடலில் மனதிற்கு அமைதியை அளிக்கின்றது. இந்த பயிற்சி உங்களுடைய உடல் மற்றும் மனதில் சமநிலையை ஏற்படுத்துவதில் உதவி செய்கின்றது. பிறகு மனதை அமைதியை நோக்கி கொண்டு செல்கின்றது. நினைவிருக்கட்டும், உங்களுடைய சுவாசம் மெதுவாக, ஆழமாக, லயத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் 3 முறை செய்த பிறகு அப்போது மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சியை செய்யும்போது வேகமாக செய்யக்கூடாது. சகஜமாக இது செய்ய வேண்டும். அனுலோம் விலோம் பிராணாயாமிற்குப் பிறகு மனம் அமைதியடைந்தது. அதை இன்னும் அமைதியாக ஆக்குவதற்கு தியான பயிற்சியை நோக்கி தியான் முத்ராவை செய்திடுங்கள். உங்களுடைய ஆசனத்தை நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் அதில் மாற்றத்தை செய்து கொள்ளுங்கள். சரியாக அமர்ந்து கொண்டு தியான முதிரையை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முதுகுத்தண்டு நேராக. உங்கள் உடல் நிலையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு உணர்ந்து பாருங்கள். உடல் தரையை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இடுப்பு நேராக இருக்கிறதா இல்லையா? கழுத்து நிலை. முகத்தை சகஜமாக சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் நிலையை ஆராய்ந்த பிறகு உடலுக்கு உள்ளே வந்து செல்கின்ற சுவாசத்தை அனுபவியுங்கள். ஒவ்வொரு சுவாசத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு சுவாசத்தையும் பாருங்கள். உள்ளே செல்கின்ற சுவாசத்தை ஆராய்ந்திடுங்கள். எந்த சுவாசம் வெளியே செல்கின்றதோ அதையும் உணருங்கள். மெதுமெதுவாக சுவாசத்தை உணர்ந்த பிறகு உடலின் உணர்வுகளை அனுபவித்திடுங்கள். உடல், சுவாசம், உணர்வு, இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற யாத்திரை அதெல்லாம் மேற்கொண்டு செல்லலாம். தியானம் யோகாவின் ஒரு முக்கியமான அங்கமாகும். தியானம் நம்மை நாமே இணைத்துக்கொள்ள ஒரு வழியை சொல்கின்றது. தியானம் ஆழமான சாந்தியை நோக்கி அழைத்துச் செல்லும் மார்க்கமாகும். இப்போது மெதுவாக இங்கிருந்து சுவாசத்தை மார்க்கமாக்கவும் திரும்ப வருவதற்கு பிறகு மனதிற்குள்ளே சங்கல்பம் செய்து கொள்வோம். நாம் நம்முடைய மனதை எப்போதும் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எனக்காக, குடும்பத்திற்காக, வேலை, சமுதாயம் மற்றும் உலகிற்காக, ஆரோக்கியத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இப்போது மெதுவாக 2 கைகளையும் நமஸ்கார முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை இதோடு முடித்துக் கொள்வோம். ஆழமாக சுவாசிக்கவும். सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु
मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति 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 மெதுவாக உள்ளங்கைகளை கண்களின் மீது வையுங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். நன்றி. இன்றைய பயிற்சி இத்தோடு முடிவடைகிறது. நன்றி.